ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் பிரதானமாக கொரோனா வைரஸ் இலங்கையில் பரவும் அபாயம் பற்றிய செய்திகளாகவும் ஏனைய செய்திகளாக 20ஆம் திருத்தச் சட்டமூலம் தொடர்பிலான செய்திகளாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் காணப்படுகின்றன. அவை தொடர்பில் அவதானம் செலுத்தினால் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக 20 சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது அமைந்திருக்கின்றது. உயர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு, பிரதம நீதியரசர் உள்ளிட்ட 4 நீதியரசர்கள் ஒரே நிலைப்பாடு, நீதியரசர் பிரியந்த ஜெயவர்தன மட்டும் தனியான நிலைப்பாட்டில் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்தின் 4 உத்தேச சரத்துக்கள் நடைமுறையிலுள்ள அரசியலமைப்பின் 3ஆம் 4ஆம் உறுப்புரைகளை மீறுவதாக அமைந்துள்ளதால் அவற்றை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 83வது உறுப்புரைக்கு அமைய சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுவது அவசியமானது என்று உயர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக IDH வைத்தியசாலையில் இன்று பரீட்சைக்கு தோற்றும் 5 மாணவர்கள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை இன்று நடைபெறவுள்ள நிலையில் கொழும்பு IDH மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 5 பரீட்சார்த்திகள் வைத்தியசாலையிலேயே பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித்த தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். வைத்தியசாலை பணிப்பாளரின் ஒத்துழைப்புடன் இவர்களுக்கு வைத்தியசாலையிலேயே பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் COVID-19 தொற்றுக்குள்ளானவர்கள் அல்ல, வேறு நோய்கள் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களாவர். இதேபோன்று மேலும் சில பரீட்சார்த்திகள் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும் உள்ளனர். யாழ்ப்பாணம் இயக்கச்சி தனிமைப்படுத்தல் நிலையத்தில் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள 7 மாணவர்கள் உள்ளனர். வன்னி, புனானை, தம்மின்ன, கல்கந்த மற்றும் கந்தகாடு உள்ளிட்ட தனிமைப்படுத்தல் நிலையங்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள 13 பரீட்சார்த்திகளும் புலமை பரிசில் பரீட்சார்த்திகளும் 13 பேர் உள்ளனர். முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் புலமை பரிசில் பரீட்சார்த்திகள் 2 உயர்தர பரீட்சார்த்தி 1 உள்ளனர். மத்திய மாகாணத்தில் தியத்தலாவை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் உயர்தர பரீட்சார்த்தி 1 புலமை பரிசில் பரீட்சார்த்திகள் 4 உள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் அந்தந்த தனிமைப்படுத்தல் நிலையங்களிலேயே பரீட்சை எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக கடும் சுகாதார பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று புலமை பரிசில், நாளை உயர்தர பரீட்சை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இன்று பரீட்சார்த்திகளாக 3,31,694 பேர், நாளை 3,62,824 பரீட்சார்த்திகள், பிரத்யேக பரீட்சை நிலையங்களும் ஸ்தாபிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இந்தியா, சீனா, அமெரிக்காவுடன் அணிசேரா கொள்கையை இலங்கை பின்பற்றுகிறது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன விளக்கம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக வெளியுறவு கொள்கையில் நடுநிலை தவறிவிட்டது கோட்டா அரசாங்கம், சுட்டிக்காட்டுகிறார் தயான் ஜெயதிலக என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தற்போது ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அணிசேரா கொள்கையிலிருந்து விலகியிருப்பது கவலை அளிப்பதோடு அண்மைய காலத்தில் வெளியுறவு கொள்கையில் நடுநிலை தவறிவிட்டது என்று ஐநாவுக்கான முன்னாள் வதிவிட பிரதிநிதியும் பிரபல அரசியல் விமர்சகருமான கலாநிதி தயான் ஜெயதிலக இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக வல்லரசுகளான சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பனிப்போர் வலுத்துள்ள நிலையிலும் பிராந்திய தலைமை நாடான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ள சூழலிலும் சீன உயர்மட்ட குழு ஜனாதிபதி பிரதமருடன் சந்திப்புகளை நடாத்தி இருப்பதானது புதுடெல்லிக்கும் வாஷிங்டனுக்கும் மாறுபட்ட தோற்றப்பாட்டையே
பிரதிபலிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அலைனா டெப்லிட்ஸ் மற்றும் சீன மக்கள் குடியரசு தூதரகத்தின் அரசியல் பிரிவு தலைவர் லூசோங் ஆகியோர் பகிரங்கமாக பரஸ்பர கருத்து மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் அரசாங்கத்தில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை கடுமையாக சாடி இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றனர். இவ்வாறானதொரு தருணத்தில் சீனாவின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளது. ஏக நேரத்தில் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்ட குழுவினரும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். இவ்விதமான நிகழ்வுகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தின் பூகோள அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் அணுகுமுறைகள் தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக 20 குறித்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு சர்வகட்சி மாநாடு என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அரசியல் அமைப்பின் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டிருந்த முரண்பாடுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட தீர்க்கப்பட்டு விட்டன. இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமையும் ஆளும் கட்சிகளுக்கு மத்தியில் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த வகையில் நாளை திங்கட்கிழமை அல்லது நாளை மறுதினம் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுக்கிடையில் ஒரு சர்வகட்சி மாநாட்டை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்தார். 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை அரசாங்கத்தால் எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தினால் சபாநாயகருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பை சபாநாயகர் எதிர்வரும் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அறிவிப்பார். எனினும் தற்போது ஆளும் கட்சிக்குள் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள சர்ச்சை நிலைமை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வினவிய போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 20ஐ ஆதரிப்பதில் சுதந்திர கட்சி உறுதி, திருத்தங்கள் முன்வைப்பு உள்வாங்கப்படாவிடனும் கூட ஆதரவாக வாக்களிக்கும் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பரீட்சை குறித்து பெற்றோர் அச்சமடைய வேண்டியதில்லை, விசேட வைத்திய நிபுணர் தீபா கமகே கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ரிஷாட் பதியுதீனை அரசாங்கத்தில் ஒருபோதும் இணைக்க மாட்டோம், அவ்வாறானதொரு ஆதரவு எமக்கு அவசியமற்றது, ஆளும் கட்சி திட்டவட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் ஆதரவை அரசாங்கம் ஒருபோதும் எதிர்பார்க்கவும் இல்லை. ரிஷாட் பதியுதீனின் தரப்பை அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் எமக்கு இல்லை என்பதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன கூறியுள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பொருட்களுக்கு தட்டுப்பாடில்லை, அமைச்சர் பதுல குணவர்தன தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்த்தால், இந்தியாவின் நிலை இலங்கைக்கும் வரலாம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. விசேட பாதுகாப்பு உடையுடன் பரீட்சை மேற்பார்வையாளர்கள், புங்குடுதீவில் பரீட்சை நடத்த ஏற்பாடு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கொரோனா அச்சம் காரணமாக போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்ட புங்குடுதீவு பகுதியில் காப்போத உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் மேற்பார்வை ஆசிரியர்களுக்கு விசேட பாதுகாப்பு உடை வழங்கப்பட்டு பரீட்சை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கடைசி அலை இன்னமும் நாட்டை தாக்கவில்லை, 3ஆம் கட்ட கொத்தணி நிலை இன்று உள்ளது என்பதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி கூறியுள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தாக்கத்தில் 4 கட்டங்கள் உள்ளன. இதில் கொரோனாவின் 4ஆம் கட்ட அச்சுறுத்தல் நிலை இன்னமும் இலங்கைக்கு ஏற்படவில்லை. இலங்கையில் கொரோனா இன்னமும் சமூக தொற்றாக மாற்றமடையவில்லை. இலங்கையில் கொரோனாவின் 3ஆம் கட்டமான கொத்தணி நிலைமையே உள்ளது, இதுதான் உண்மை நிலை என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 4 ஆடை தொழிற்சாலைகள் கட்டுநாயக்கவில் மூடப்பட்டன என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது.
கொரோனா வைரஸ் நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் 4 ஆடை தொழிற்சாலைகள் அதிகாரிகளால் மூடப்பட்டுள்ளது. நேற்று முதல் இந்த 4 ஆடை தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்கும் என தொழிற்சங்க செயலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை தொடர்பாக வெளிப்படையான மோதலில் அமெரிக்காவும் சீனாவும் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மன்னார் ஆயர் இல்லம் முழுமையாக முடக்கம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும், மாவட்டங்களுக்கிடையே கொரோனா பரவல் தீவிரமடைகிறது என்பதாக ஓர் செய்தியும், நாணயத்தாள்களில் கொரோனா வைரஸ் என்பதாக கேள்விக்குறியுடன் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்தால், முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கை விவகாரத்தில் இந்தியா இரட்டை வேடம், அவர்களை நம்ப மாட்டோம் என்கிறது ராஜபக்ச அரசு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை அரசுடன் சீனா வெளிப்படை தன்மையுடன் பேச்சு நடத்துகின்றது. இந்தியாவை போல இரட்டை வேடம் போடவில்லை. ஐநா மனித உரிமைகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அரங்குகளில் இலங்கையை சீனா தொடர்ந்து காப்பாற்றி வருகின்றது. அந்த நட்புறவு கடமையிலிருந்து சீனா ஒருபோதும் விலகாது. அது தொடர்பில் இலங்கைக்கு சீனா வாக்குறுதியும் வழங்கியுள்ளது. ஆனால் இந்த விடயத்தில் இந்தியாவை நாம் ஒருபோதும் நம்பவே மாட்டோம், இவ்வாறு ராஜபக்ச அரசு தெரிவித்துள்ளது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நேற்று மட்டும் 105 பேருக்கு கொரோனா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கில் 9 பேருக்கு கொரோனா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், 20 முழுமையாக நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம், உயர் நீதிமன்றம் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. மாணவர்கள் பதற்றமின்றி இன்று பரீட்சை எழுதலாம், மாவட்ட செயலர் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. குடும்ப தலைவர் உயிரிழப்பு, யாழ்ப்பாணத்தில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. விசேட வர்த்தமானி விரைவில் என்பதாக ஒரு செய்தியும், தமிழர்கள் ஆதிக்குடிகள் விக்கியிடம் மீண்டும் நேற்று விசாரணை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. குளத்திலிருந்து சடலம் மீட்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வவுனியா மணியர் குளத்திலிருந்து நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக 20வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற பொது வாக்கெடுப்பு தேவையில்லை, பெரும்பான்மையுடன் அடுத்த அமர்வில் நிறைவேற்றப்படும் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்ட வரைவை பொது வாக்கெடுப்புக்கு விடுவதற்கு தேவையில்லை என்றும், அதனை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை நிரூபிப்பதனூடாக நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றத்தினால் சபாநாயகருக்கும் விஞ்ஞானம் வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கொழும்பு வைத்தியசாலையில் 3 பேருக்கு கொரோனா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், சிறுவர் வைத்தியசாலையில் தாதிக்கு தொற்று உறுதி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. புலமை பரிசில் பரீட்சைக்கு அச்சமின்றி பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், கல்வி அமைச்சர் GL பீரிஸ் கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மன்னாரில் 5 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 105 பேருக்கு மேலும் கொரோனா உறுதி, இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிக்கின்றார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையின் பூர்வீக குடிமக்கள் தமிழ் மக்களே என்று கூறியதற்காக நீதியரசர் விக்னேஸ்வரனிடம் CID விசாரணை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20வது திருத்தம் தொடர்பான தீர்ப்பு சபாநாயகர் ஜனாதிபதிக்கு உயர் நீதிமன்றால் அனுப்பி வைப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக எகிரும் சமூக தொற்று, மக்கள் மத்தியில் பதற்றம் என்ற தலைப்பில் கொரோனா தொடர்பான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. கொரோனாவின் 3ஆம் அலைக்கு 1188 பேர் இலக்கு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஜனாதிபதிக்கு சட்ட விலக்கு அளிக்க முட்டுக்கட்டை போட்டது நீதிமன்றம், நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரமும் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மன்னாரில் மேலும் 5 கொரோனா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், 119 கொரோனா நோயாளிகள் தலைமறைவு, கம்பஹாவில் தொடர்கிறது தேடுதல் வேட்டை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சீனாவின் உயர்மட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்ததை அடுத்து
எதிர்வரும் 28ஆம் தேதி அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இலங்கைக்கு வருகை தரவுள்ளதோடு ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் வார வெளியீடு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்தினால் 20ஆம் திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் அடுத்த வாரம் இடம்பெறும் என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் வார வெளியீடில் அமைந்திருக்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்களில் அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் நடைமுறை பேணுங்கள் ஈதோகா வேண்டுகோள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாட்டையும் மக்களையும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இயல்பு நிலையை சீர்குலைத்திருக்கும் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றின் பயங்கரத்திலிருந்து எம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் சுகாதார நடைமுறைகளை பேணுமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளர் பரத் அருள்சாமி அறிவுறுத்தியுள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இரும்பு பொருட்களை ஏற்றி வந்த லொரி விபத்து என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஹெரோயின் ரொக்க பணத்துடன் பெண் உட்பட 4 பேர் கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் ஜெயலலிதா மரணம் ஆறுமுகசாமி ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக அப்போலோ குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என அப்போலோ மருத்துவமனை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதிவில் மனுவில் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரித்து வந்தது. இந்த ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்து 21 மருத்துவர்கள் அடங்கிய நிபுணர் குழு மூலம் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை கடந்த ஆண்டு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க மறுத்து தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை தொடர்ந்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆறுமுகசாமி ஆணையத்தின் அனைத்து விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடை உத்தரவை ரத்து செய்யவும் வழக்கை விரைந்து விசாரிக்கவும் கோரியும் தமிழக அரசு சார்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசின் இடைக்கால மனுவுக்கு அப்போலோ மருத்துவமனை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த பதில் மனுவில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை அதன் வரம்பை மீறுவதாக உள்ளது. அப்போலோ மருத்துவமனைக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை கூறும் விசாரணையாக ஆணையத்தின் விசாரணை மாறியுள்ளது. ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்து மருத்துவ நிபுணர் குழு மட்டுமே ஆராய முடியும், ஆணையத்தால் ஆராய முடியாது. ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை ஒருதலை பட்சமாகவும் தவறான எண்ணத்துடனும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டதாகவும் உள்ளது என தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. டோனியின் குழந்தைக்கு பாலியல் மிரட்டல் விடுத்த கொடூரம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இந்தியாவில் தினமும் பாலியல் வன்முறையால் பெண்கள் சிறுமிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவரும் சென்னை அணியின் தற்போதைய தலைவருமான டோனியின் பெண் குழந்தை சமூக வலைதளங்களில் பாலியல் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் டோனி தலைமையிலான சென்னை அணி உட்பட மொத்தம் 8 அணிகள் விளையாடுகின்றன. ஐக்கிய அரசு ராஜ்யத்தில் நடந்து கொண்டிருக்கும் 13வது IPL தொடரில் சென்னை அணி 2 போட்டியில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஏனைய அனைத்து போட்டிகளிலும் மோசமான தோல்வியை சந்தித்தது. இதனை அடுத்து பல்வேறு விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. வீரர்களின் சமூக வலைதள பக்கங்களிலும் ரசிகர்கள் திட்டி தீர்க்கின்றனர். ஆரோக்கியமான விவாதங்களும் விமர்சனங்களும் ஏற்றுக்கொண்டாலும் சிலர் எல்லை மீறி செயல்பட்டு வருகின்றனர். தோனி மீதான தங்களது வெறுப்பை தீர்த்து கொள்ள தோனியின் மகள் மற்றும் குடும்பத்தினரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அதிலும் கற்பனை செய்ய முடியாத வகையில் ஒழுங்காக விளையாடவில்லை என்றால் டோனியின் 5 வயது மகளான ஜீவாவை
பாலியல் துஷ்பிரயோகம் செய்து விடுவோம் என சிலர் மிரட்டல் விடுக்கும் வகையில் பதிவிட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பாடும் நிலாவிற்காக மோட்ச தீபம் ஏற்றிய பாடகர்கள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இந்தியாவில் கொரோனாவால் 1,07,414 பேர் பலி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், ஆர்மீனியா அசர்பைஜான் இடையேயான போர் நிறுத்தப்பட்டது என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாகோர்னோ கராபக் எல்லைக்காக நடைபெற்று வந்த போரை நிறுத்துவதற்கு ஆர்மீனியா அசர்பைஜான் ஆகிய இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளன. நாகோர்னோ கராபக் மாகாணத்தை மையமாக கொண்டு இடையில் சில ஆண்டுகளாக சற்று தணிந்திருந்த பதற்றம் கடந்த மாதம் 27ஆம் தேதி மீண்டும் தொடங்கியது. இரு நாடுகளின் படைகளும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்தன. இந்த மோதலில் அசர்பைஜானுக்கு துருக்கி ஆயுதம் வழங்குவதுடன் சிரியா, லிபியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களை சண்டையில் களமிறக்கி நேரடி உதவி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. துருக்கியின் இந்த தலையீட்டுக்கு ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், சிரியா போன்ற பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த பேச்சுவார்த்தையில் போரை நிறுத்திக்கொள்ள ஆர்மீனியா, அசர்பைஜான் ஆகிய இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 30 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அண்டார்டிகாவில் வெப்பநிலை உயர்வு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அமேசான் நிறுவனத்தின் 20,000 ஊழியர்களுக்கு கொரோனா என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சீனாவில் பாலைவன சிற்ப அருங்காட்சியகம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்தினால், நாட்டின் சகல பகுதிகளிலும் PCR பரிசோதனைகளை நடத்துங்கள் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைத்திருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் மீண்டும் ஒருமுறை இலங்கையில் தனது கைவரிசையை காட்ட ஆரம்பித்துள்ள நிலையில் சகலரும் தமது பொறுப்பை உணர்ந்து செயற்படுவதன் ஊடாகவே இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியும். முக்கியமாக தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பரவல் நிலையை 3வது அலை என்றும் பாதுகாப்புத் துறையினரும் சுகாதாரத்துறையினரும் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். அதாவது மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த கொத்தணி பரவல் நிலையானது 1000 தொற்றாளர்களையும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி இந்த கொத்தணி பரவலானது நாடு முழுவதும் சுமார் 15 மாவட்டங்களுடன் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த தொழிற்சாலையில் புரிந்தவர்கள் அல்லது அவ்வாறு பணிபுரிபவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் என பலரும் 15 மாவட்டங்களில் பரவி இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களை கண்டுபிடித்து தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைத்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக அதிகாரங்களை சுற்றையல் கூறுகளுக்கு பகிர்ந்தளிப்பது மேம்பாட்டுக்கு வலுவூட்டும் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அரச அதிகாரங்களை சுற்றையல் கூறுகளுக்கு வழங்காவிடின் ஆட்சியை பலப்படுத்த முடியாதென்பது பன்மைத்தன்மை வாய்ந்த சமூகங்கள் வாழும் பல நாடுகள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பான்மைவாத சிந்தனையை முன்னிறுத்தும் நாடுகள் ஒற்றையாட்சியையே வலியுறுத்தி வருவதுடன் மத்தியிலேயே அதிகாரங்களை குவித்து வைத்திருக்க விரும்பும் அதே சமயம் அந்த நிலைப்பாட்டிலிருந்தும் சிறிதளவு விட்டுக்கொடுப்பதற்கு முன்வராத போக்கை கொண்டிருப்பதையும் அவதானிக்க முடியும். கூட்டாட்சி அல்லது சமஷ்டி முறை என்றால் அதன் சாராம்சம் பிரிவினையே என்று அர்த்தம் கற்பிக்கும் போக்கும் இலங்கை உட்பட பல நாடுகளில் காணப்படுகிறது. ஆனால் மாகாணங்கள் மற்றும் உள்ளூராட்சி மட்டங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளித்து நிர்வாகங்களை ஒப்படைக்கும் போது அந்த சுற்றையல் கூறுகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக திட்டமிடக்கூடியதாக விருப்பத்துடன் அந்தந்த பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு அவர்களின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை ஏற்ப உடனடி சேவைகளை வழங்க முடியும் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் மற்றுமோர் இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.